நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு வாங்குறதுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய 4 காயின்ஸ் தான். என்னென்ன காயின் வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம்பா. மார்க்கெட்டோட மூவ் நான் எந்த மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிறதுமே ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணிடுவோம். மார்க்கெட்டோட அப்டேட் என்னங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்ப்போம்பா. அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறான்பா. பார்த்து மறந்துடாம கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியில காசு கட்டி நீங்க வாங்க வேண்டிய சிக்னல் எல்லாமே நான் அதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுல இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காயின் வந்து என்ட்ரி ரேட்டுக்குள்ள இருந்தா அந்த காயின்லாம் நீங்க இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ப்ராப்பரான டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக டெலிகிராம் யூஸ் பண்ணுறோம். அதனால அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து விளக்கம் கட்டுறதுக்கு என்ன அப்படின்னா, ஆல்பாக்கா காயினுக்கு வந்து பாருங்க பியூர் மேனிப்புலேஷன் சொல்லி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு காயின் வந்து வித்தவுட் பைனான்ஸ் நோ கெயின்ஸ்னு சொல்லுவாங்க கிரிப்டோல. என்னன்னா பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த காயினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பறக்கும். அதுக்கப்புறம் டீலிஸ்ட் பண்ண போறாங்க. டீலிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த காயின் எல்லாம் மானிட்டரிங் டேக்ல போடுவாங்க. ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ப்ராப்பரான அப்டேட் வர மாட்டேங்குது, அவங்களோட நடப்பு நிலவரம் சரியில்லாம இருக்கு, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா பண்ண முடியல, இல்லைன்னா அந்த சப்ளைல வந்து பாத்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க ஏதாவது அலைன் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தா அது வந்து ரொம்ப டீப்பா நோட் பண்றதுக்கு போடுறதா வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் டேக். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா எல்லாமே போய்க்கிட்டு இருக்கா, மானிட்டரிங் டேக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. மானிட்டரிங் டேக்ல போட்டுட்டாங்கனாலே அதுல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். மானிட்டரிங் டேக்ல போடுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே மானிட்டரிங் டேக்ல போட்டு கண்காணிச்சு பார்த்துட்டு இவன் சரிப்பிட்டு வர மாட்டான்டா, செருப்பு அடிச்சு பத்தி விடுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. அந்த நேரத்துல தான் வந்து பார்த்தோம்னா மானிட்டரிங் டேக்ல போட்டுட்டு டீலிஸ்ட் பண்றதா நோட்டிபிகேஷன் வந்த உடனே, எப்பயுமே டீலிஸ்ட் வரப்போகுது அப்படின்னாலே எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஓட்டு மொத்தமா வந்து பார்த்தோன்னா ஹெவியா வந்து பைனான்ஸ்ல இருந்து டீலிஸ்ட் ஆக போதுனாலே காயின் இனிமே இந்திக்காது, அவ்வளவுதான் செத்து போச்சு முடிஞ்சிடும். அதனால இருக்கிற காசையாவது காப்பாத்திக்கிடுவோம்னு சொல்லி ஹெவியான ஃபோர்ஸ்டு செல்லிங் நடக்கும். அப்படி ஃபோர்ஸ்டு செல்லிங் நடக்கும்போது நிறைய பேர் அது வந்து ஷார்ட் பொசிஷனா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நிறைய பேர் ஷார்ட் எடுத்துட்டாங்க. அதை வச்சு ஒரு பெரிய மேனிப்புலேஷனா நடந்தது தான் ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகி கிட்டத்தட்ட அந்த ஒரே நாள்லயே 800% வரைக்கும் மேலே ஏறிட்டு, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது 400% வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இது வந்து ஒட்டு மொத்தமாவே ஒரு மெயின்டைன் பண்ணாத ஒரு ஃபண்ட் ஃப்ளோனால இந்த மாதிரி நடக்கிறது. அதனால ஒரு காயின்ல மானிட்டரிங் டேக்ல போட்டுட்டாங்கனாலே அந்த காயின்ல கை வைக்காம இருக்கிறது எப்பவுமே நல்லது. நிறைய காயின்ஸ் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இசட் கேஷ் காயின் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப மாசக்கணக்கில் மானிட்டரிங் டேக்ல இருக்கு. நல்ல ப்ராடக்ட் தான். ஒரு டைத்துல எத்திரியத்தோட நல்ல ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனா வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்பப்ப. இருந்தாலுமே உங்களை யாரையுமே நான் அதை மானிட்டரிங் டேக்ல இருக்கிற ஒரு காரணத்தினாலே நான் வந்து வாங்க சொல்லல. அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் டெலிகிராம்ல போட்டதே. அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற காயின்ல ஏதாச்சும் என்ட்ரி ரேட்டுக்குள்ள இருந்தா நீங்க இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா காயினுமே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோல வந்து பார்த்தோம்னா ஒரு 4 காயின் வந்து பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி ஹைபர் லிக்விடேஷன் மேப் நமக்கு டெக்னிக்கலா என்னதான் இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்ல பெரிய லெவல்ல ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று அப் சைடோ டவுன் சைடோ எந்த சைடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் சைடு நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. செல்லரோட சப்ளையும் பையரோட டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. அது போக வந்து பார்த்தோம்னா லாங் பொசிஷன் வந்து பார்த்தோம்னா 35 பிட்காயின், ஆனால் லிக்விடேஷன் லிவரேஜ் 4300. அப்போ இந்த மாதிரி பொசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கடன் வாங்கி எடுக்கிறாங்க. அது வந்து லிவரேஜ் பொசிஷன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து மீன் பண்ணுது. ரைட், ஓகே, இந்த வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ண வரல, இருந்தாலும் சொல்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய மூவ் எந்த சைடு வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக மார்க்கெட் வந்து 2-3 நாளாக வந்து சரியான பவுன்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஹெவியான ஃபண்டு இன்ஃப்ளோ முந்தானத்து மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கிறப்பா. அப்படி எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக வந்திருக்கிற ஃபண்டிலே ஒரு ஹெவியான ஃபண்டு இன்ஃப்ளோ இதுதான். $234 பில்லியன் வந்து பார்த்தோம்னா டோட்டல் மார்க்கெட் கேப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக இந்த சீசன்னா இப்போ இந்த மாதத்தை நான் சொல்லலை, மறுபடியும் ஒரு டவுன் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஆனால் இந்த ஓவரால் இந்த புல்ரன் முடிகிற பீரியடுக்குள்ள ஒரு 4.5 ட்ரில்லியன் இல்லைன்னா 5 ட்ரில்லியன் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டாமினன்ஸ் லெவல்லாம் 25-30 கூட வரும்னு சொல்லி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டோட்டல் மார்க்கெட் கேப் ஒன்று வந்து 10 ட்ரில்லியன் போகும் சொல்லி அது ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குங்கிறது வந்து பார்ப்போம். இது வந்து $234 பில்லியன் ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி. அப்போ $234 பில்லியன் அது எவ்வளோ பெரிய ஃபண்டுங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான ஹெவியான ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்திருக்கிறதுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எது எப்படியோ அல்ட்காயினோட லீடர் எத்தீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி $1570 இருக்கும்போது அவங்கள வாங்க சொன்னேன். மே 8ஆம் தேதியும் $1901 இருக்கும்போது வாங்க சொன்னேன். இது வந்து டெலிகிராம்ல நான் போட்டிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அதாவது வந்து பார்த்தோம்னா $285 பில்லியன் எத்தீரியத்தோட
ஓவரால் மார்க்கெட் கேப். ஒரு பில்லியன்ங்கிறது 100 கோடி. அப்ப $285 பில்லியன் போது அதோட வேற நம்ம ஐஎன்ஆர்ல மல்டிபிள் பண்ணும்போது 85 இன்ட்டு 85 போடணும். அப்ப அவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய அந்த ஒரு எத்தீரியம் அப்படிங்கிறது 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 40% பம்ப் ஆயிருக்கு. அப்ப $285 பில்லியன் 40% எவ்வளவு பெரிய வேல்யூ. ஆனா மத்த நிறைய நம்ம வாங்கி வச்சிருக்க காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் மார்க்கெட் கேப், 200 மில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கிற அண்டர் வேல்யூட் காயின்லாம் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ல நிறைய இருக்கு. இவ்வளவு பெரிய காயினே இவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டாமினன்ஸ் லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் ஆகி கீழே வரும்போது 60ல இருந்து கீழே வரணும். 60 தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் ஒரு டயத்தில் முதல் மேல இருந்து கீழே விழுவோம். அப்படி விழுவுற பீரியட்ல ஆல்ட் சீசன்ங்கிறது ரொம்ப நாள்லாம் நீடிக்காது, சில வாரங்கள் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, வாங்கி வச்சிருக்கிற ஏதாச்சும் ஒரு காயின் வந்து டவுனா இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப வேகமாக ரெக்கவர் ஆயிரும். சரி, அதனால அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லிக்விடிட்டி கிராப்பிங், ஒரு முரட்டு சம்பவம் இந்த இடத்துல பண்ணி ஒரு ப்ராப்பரான ஹேமர் கேண்டில் போட்டு பையர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ட்ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா $3000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஆனால் வாங்கினோடனே மேலே போகும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற அதே ஒரு SR ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேர்முக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பயங்கரமாக ஏறிச்சு. எத்தீரியத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு மீம் காயினோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, கையை காலை பிடிச்சி பரபரன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு குழியில் அமைக்கிட்டு வேறு வேலையை பாருங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் இல்லைன்னா கிரிப்டோ மார்க்கெட்டே இல்லைங்கிற அளவுக்கு சொல்லலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதில் தான் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணலை, இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். சரி, அதனால எப்பயுமே எத்தீரியம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்து தான். $8000 வரைக்கும் மேக்ஸிமம் போகலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் $10,000 $15,000 இந்த சீசனில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹைப் பண்ணி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது நடக்க முடியாமல் போய் சில விஷயங்களை நானே திருத்திக்கிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். $8000 வரைக்கும் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். $10,000 $15,000 போகிறதுங்கிறது ஸ்டாப் லாஸ் போட்டு இல்லை ட்ரைல் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ரைட், ஓகே. அந்த கான்செப்டை இதோட நான் முடிச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மார்க்கெட் அப்டேட்டில் இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே நண்பா. இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 1வது இடத்துல இருக்கிறது HBAR அப்படிங்கிற காயின் தான் நண்பா. இது நான் எடுத்து வச்சுக்கிற இந்த 4 காயினுமே டிசெண்டிங் மோடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. எல்லாமே பிரேக் அவுட் சிக்னல்ஸு. பிரேக் அவுட்டை தாண்டி எல்லாமே வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பைபிடிவின் ரேட்டு கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனை ஒருக்கா பாருங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நானும் ஒருக்கா அதை வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன். காயினோட பேர் வந்து HBAR. இந்த டிசெண்டிங் சேனலுங்கிறது இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுனால நான் போட்டிருக்கேன். டிசெண்டிங் சேனல்னு சொல்லி எதுவும் காயினை சர்ச் பண்ணிங்கன்னா வராது, அதனால அதை பார்த்துக்கோங்க. காயினோட பேர் வந்து HBAR. அந்த காயினை எந்த ரேட்டுக்குள்ளே இருந்தால் வாங்கணும் அப்படின்னா $0.19 இருந்து $0.203 இருந்தால் வாங்கிக்கோங்க. இதோட ஸ்டாப் லாஸாக நான் கொடுக்கறது $0.175. ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் முக்கியம் தான். ஏன்னா படக்குன்னு மேலே ஏறுதுங்கிற போது ட்ராப்பாக கூட இருக்கலாம். அதனால ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது. இதோட டார்கெட் 1, அதாவது ஸ்டாப் லாஸ்ங்கிறத தான் சுருக்கி SLன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா லென்த்தை அடிச்சுட்டு போகிறத விட உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சும்மா ஷார்ட்டாக SL போட்டிருக்கேன். SLனா ஸ்டாப் லாஸு. TP1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் 1ங்கிறத TP1ன்னு போட்டிருக்கேன். இந்த HBAR சிக்னலுக்கு டார்கெட் 1 $0.224, டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா $0.265, டார்கெட் 3 வந்து பார்த்தீங்கன்னா $0.3, டார்கெட் 4 வந்து பார்த்தீங்கன்னா $0.35. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்கேஸ் படிக்கும்போது எதுவும் தப்பாக கூட படிச்சுட்டேன்னா சிக்கலாக போகும்ல, அதனால ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இருக்கிறது, நான் இது வந்து கேமிங்லேயே ஒரு ரொம்ப பெரிய லெவலில் போகும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இது இன்ன வரைக்கும் இந்திக்கவே இல்லை. ஆனாலுமே நல்ல ப்ராடக்ட் தான், நல்ல ட்ரேடிங் வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்கு. PYR காயின் தான் நண்பா. கண்டிப்பாக இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்குள்ளே இருந்தால் வாங்கிக்கோங்க. ரேட்டை விட்டு மேலே போயிருந்துச்சுனாலும் அந்த ரேட்டுக்கு விடையும் கீழே இருந்துச்சுனாலும் வாங்க வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேலிடான பிரேக் அவுட்டும் வேணும், ஒரு வேலிடான ரீடெஸ்ட்டும் வேணுங்கிறதுனால தான் நான் இந்த ரேட்டு கரெக்டாக கொடுத்துருக்கேன். $1.29 இருந்து $1.3 இருந்தால் இந்த காயினை வாங்கிக்கோங்க. ஸ்டாப் லாஸாக இதுக்கு நான் கொடுக்கறது $0.95. இதோட டார்கெட் 1 $1.44, டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா $1.64, டார்கெட் 3 வந்து பார்த்தீங்கன்னா $1.97, டார்கெட் 4 வந்து பார்த்தீங்கன்னா $2.58. இதை கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது வேண்ட்ரி அப்படிங்கிற ஒரு அண்டர் வேல்யூடு காயின் தான்ப்பா. பைபிடிவின் வந்து பார்த்தீங்கன்னா $0.0395 இருந்து $0.0409 இருந்தால் வாங்கிக்கோங்க. இதோட ஸ்டாப் லாஸாக நான் கொடுக்கறது $0.03
355 அப்படிங்கிற ரேட் நண்பா. இதோட டார்கெட் 1 வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெண்டுமே பக்கத்துல இருக்கிறனால இந்த மாதிரி முட்டிட்டு மோதிட்டு கிடக்கு. இதனால டார்கெட் 1 வந்து பார்த்தோம்னா $0.045, டார்கெட் 2 வந்து பார்த்தோம்னா $0.052, டார்கெட் 3 வந்து பார்த்தோம்னா $0.06, டார்கெட் 4 வந்து பார்த்தோம்னா $0.07. இப்படி உலருது பாருங்க. டார்கெட் 4 வந்து பார்த்தோம்னா $0.07. சரியா, மறுபடியும் ஒருக்கா படிச்சிருக்கேன். அதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். அது சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடியோ பார்க்குறவங்கள பெரும்பாலானவர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃபோட்டோ கிட்ட எடுத்தோம்னா ஜூம் பண்ணி பார்ப்போம்ல, அதே மாதிரி இதையும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ரைட், ஓகே. இது வந்து கூட்டத்தில் சொல்லக்கூடாது தான், வாய் தவறி வந்துருச்சு. நம்மளோட லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஏஎல்டி அப்படிங்கிற காயின் தான் நண்பா. காயினோட பேரே ஏஎல்டி தான். ஏதோ அல்ட்டு காயின்ங்கிறதா ஷார்ட்டாக போட்டிருக்கேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. காயினோட பேரே ஏஎல்டி. ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. பை பிட்வீன் ரேட்டாக $0.032 $0.036 இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த டக்குன்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு உச்சரிப்பு இங்கிலீஷில் வந்து வரமாட்டேங்குது. இதே தமிழில் சொல்ல டக்குன்னு 0.032 0.036 சொல்லி சொல்லிடுவேன். ஆனால் இங்கிலீஷில் வந்து அது மெனக்கிட்டு கொண்டு வந்து தான் சொல்ல வேண்டிய மாதிரி இருக்கு பாருங்க நம்ம நிலமை. சரி, ஓகே. அதை வந்து ஆடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த காயினுக்கு நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக கொடுக்கறது $0.028. இதுக்கு வந்து டார்கெட் 1 வந்து பார்த்தோன்னா $0.042, டார்கெட் 2 வந்து பார்த்தோன்னா $0.05, டார்கெட் 3 வந்து பார்த்தோன்னா $0.06. ஒரு வழியாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். சரியா, இந்த ரேட்டுக்குள்ளே கரெக்டாக பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஆனால் கொடுத்துருக்கிற எல்லா காயின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து 4 டார்கெட் கொடுத்துருப்பேன். இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த டார்கெட் 3 ரீச் ஆகிறதே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுனதுனால தான் டார்கெட் 3யோட இந்த ஒரு காயினுக்கு மட்டும் முடிச்சுக்கிட்டேன். மற்ற எல்லா காயினுக்குமே வந்து பார்த்தோன்னா 4வது டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதை விட 3வது டார்கெட்டில் வெயிட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓவரால் ட்ரெண்டை நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் கிரிப்டோவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் டார்கெட் 4 போடலாம். டார்கெட் 4ம் ஓகே தான். எதுவுமே ஏனோ தானு கொடுக்கல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் எல்லாமே வேலிட் தான். இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா டார்கெட் 3 தான் எல்லாத்துக்குமே. சரியா, ஏன்னா டார்கெட் 4க்கு வெயிட் பண்ணுறவங்க திடீர்னு ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். வாய் கெட்டாமல் போனால் கூட பரவாயில்ல, அங்கேருந்து தலை குப்புற தலைகீழாகத்தான் குதிப்பேன் கவுண்டமணி குடித்த மாதிரி அது குதிச்சு ஸ்டாப் லாஸையும் பிடிக்கிட்டு கீழே வந்ததெல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. அதனால் டார்கெட் 3 வந்து பார்த்தீங்கன்னா போதும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினில் வந்து ஒரு $100 போட்டு $10 எடுக்கிறத விட $200 போட்டு $10 எடுக்கிறது தான் ஈஸின்னு சொல்லி நினைப்பேன். இது காசு அதிகமாக போடணும் அப்படி சொல்லலை. இதை நான் எதுக்காண்டி மீன் பண்ணுறேன்னா உங்களோட பெர்சன்டேஜை, அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கம்மியாக வைக்கிங்களோ அந்த அளவுக்கு வேகமாகவும் டார்கெட் ரீச் ஆகவும் செஞ்சிடும். ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டும் சீக்கிரம் கிடச்சிரும். ஒரு நீட்டான ப்ராஃபிட்டை வச்சிருந்தாலும் அந்த ப்ராஃபிட் வச்சு வேற ஒரு சிக்னலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகும்ல. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஃபாலோ பண்ணுவேன் நான். அந்த மாதிரி விஷயங்களை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த ஒரு 4-5 வருஷம் ஆகியுமே சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிற விஷயங்கள்ல இது ஒன்று. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப குழப்பம் வேண்டாம். டார்கெட் 4மே வேலிட் தான். இருந்தாலும் டார்கெட் 3 வரைக்கும் போட்டாலே போதும். ஓகே, விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ரைட், ஓகேன்பா. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.